எஸ், ஆன் பண்ணிக்கோங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்பொழுது நாம் திருவலிவலம் அந்த ஸ்தலத்தில் சிவன் முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அருள்மிகு இருதய கமலநாத சுவாமி முன்பு அமர்ந்து கொண்டு இந்த ஸ்தலத்தில் பாடப்பட்ட பாடல்களை பாட இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த ஸ்தலத்தை பற்றிய சில வரிகள் திருமதி ஜெயந்தி கோபாலன் அவர்கள் கூறுவார்கள். நாம் இருக்கும் இந்த ஸ்தலம் தேவாரம் பாடல் பெற்ற திருவலிவலம். மனத்துணை நாதத்தோடு தாயார் மாலையன் கண்ணி. இந்த தலம் 238வது பாடல் பெற்ற ஸ்தலம். சோழ நாட்டு காவேரி கரை தெற்கு பகுதியில் இருக்கிற 121வது ஸ்தலம். இங்கே வலியன் என்ற கரி குருவி பூஜித்த ஸ்தலமானதுனால இந்த ஸ்தலத்துக்கு வலிவலம் என்று பெயர் வந்தது. கரிக்குருவி வலியனை தவிர இங்கே சூரியனும் காரண ரிஷியும் இங்கே வந்து பெருமானை பூஜித்திருக்கிறார்கள். இந்த தலத்தின் புராண பெயர்கள் வில்வவனம், ஏகச்சக்கரபுரம், முன்னூற்று மங்கலம், கொன்றைவனம், திருவலிவலம். ஊர் திருவலிவலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த தலம் கோச்செங்கட சோழன் கட்டிய மாடக்கோவில். மூலவரின் நாமங்கள் மனத்துணைநாதர், இருதய கமல நாதேஸ்வரர். தாயாரினுடைய நாமங்கள் அங்கையர் கண்ணி, மாழையுன் கண்ணி, வாழையாங் கண்ணி. தல விருட்சம் என்ற புன்னை மரம். தீர்த்தம் சக்கர தீர்த்தம், காரண கங்கை, 2 தீர்த்தங்கள் இருக்கு. இங்கே சமயக்குறவர்கள் 3 பாடல் பெற்ற ஸ்தலம் இது. திருஞான சம்பந்தர் 2 பதிகம் பாடியிருக்கார். திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் 1 பதிகம் பாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி நாயனார் 1 பதிகம் பாடியிருக்கார். தேவார பாடல்கள் பாடுறதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாக பாடும் பிடியதன் உருவமை கொளமிகு கரியது இந்த தலத்தினுடைய பாடல். இங்குள்ள சன்னதிகள் வலம்புரி விநாயகர், சுப்பிரமணியர், லக்ஷ்மி, காசி விஸ்வநாதர், நவகிரகங்கள், 63 சன்னதி மற்றும் பிடாரி சன்னதி. சோழகால கல்வெட்டு இங்கு 9 கல்வெட்டு இந்த தலத்தில் இருக்கிறதா சொல்கிறார். கோவிலை சுற்றி கிழக்கு பக்கத்தை தவிர அகழி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சேக்கிழார் பெருமான் இந்த தலத்தை பற்றி திரு நீராறும் சடையே முடையார் என்று திருநாவுக்கரசர் புராணத்திலும், மல்லல் நீடில் வலிவலம் என்று திருஞான சம்பந்தர் புராணத்திலும், அங்கு நின்றும் என்று ஏயர்கோன் கலிகாம நாயனார் புராணத்திலும் பாடியிருக்கிறார். இவ்விரைவியையும் சிறப்பித்து கூறும் வலிவல மும்மணி கோவை என்னும் நூலை தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இந்த தலத்தின் பெருமானை வழிபட்டால் வலி மற்றும் வியாதிகள் நீங்கி உடல் நலம் பெறலாம் என்று நம்பப்படுகிறது. வலி என்பது சக்தி, வளம் என்பது ஆசை. இந்த இறைவன் சக்தியோடு வளத்தையும் தருகிறார் என்று நாம் நம்பிக்கையோடு வணங்கி எல்லா வளமும் பெறுவோம்.